மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 103 மருந்துகள் தரமற்றவை என கண்டறியப்பட்டுள்ளது. மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்திருக்கிறது. இது பற்றின மேலும் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். கூடுதல் தகவல்கள். கடந்த பிப்ரவரி மாதம் நாட்டின் பல்வேறு மாநிலங்கள்ல மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனை கடைகள்ல மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுல 1000க்கும் மேற்பட்ட மருந்துகள் தர ரீதியாக ஆய்வக பரிசோதனைக்கு மேற்கொள்ள வேண்டிய அந்த மருந்துகள் அனைத்தும் ஆய்வக பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருந்தது. தொடர்ந்து பரிசோதனை முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் 103 மருந்துகள் தரமற்றவையாக கண்டறியப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் பாராசிட்டமால் கலவையோடு கூடிய ஒரு சில கூட்டு மருந்துகள், அமாக்சிலின் கலவையாக கொண்ட கூட்டு மருந்துகள், போலிக் அமில மருந்துகள், விட்டமின் பி மாத்திரைகள் என ஜம்மு காஷ்மீர், தெலுங்கானா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்ல ஒரு சில மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் சார்பாக தயாரிக்கப்பட்ட மருந்து மாத்திரைகள் இந்த ஆய்வக தோல்வி அடைந்ததை தொடர்ந்து 103 மருந்துகளுக்கும் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தடையை மீறி சந்தையில இந்த மருந்துகள் விற்பனைக்கு செய்யப்படுத்தக்கூடிய பட்சத்துல உரிய நடவடிக்கை எடுக்கவும் சம்பந்தப்பட்ட மாநில சுகாதாரத்துறைக்கு தற்போது உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 103 மருந்துகள் தரமற்றவையாக கண்டறியப்பட்ட நிலையில் அவற்றை விற்பதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் தடை என்பது மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன்.